10ஆம் வகுப்பு கணிதத்துல பயிற்சி 3.4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா பின்வரும் விகிதமுறு கோவைகளை எளிய வடிவுக்கு சுருக்குகன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் நம்ம ஏற்கனவே போன வீடியோல பார்த்துட்டோம். இந்த வீடியோல வந்து தேர்ட் சப்டிவிஷனும் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்க போறோம். இப்போ இது ரெண்டும் எதுல இருக்குன்னா வகுத்துல இருக்கு. இது இருபடி கோவை. ஆனா என்ன இல்லைன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கு, எக்ஸ் டேர்ம் இருக்கு, கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும், காமனா தான் பொதுவாக வெளில எடுக்கணும். அப்ப தொகுதியை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதி சுருக்கி வச்சுக்கோம், காரணிப்படுத்தி வச்சுக்கோம். இப்போ இது வந்து 9ஆல் வகுப்பணும், இது 9ஆல் வகுப்பணும். அப்போ 9 பொதுவாக வெளில எடுக்கலாம். இதுலயும் எக்ஸ் இருக்கு, இதுலயும் எக்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸை பொதுவாக வெளில எடுத்துக்கலாம். அப்போ 9x² இந்த 9 வெளில எடுத்துட்டோம்னா 9x வெளியில எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்குன்னா ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கு. ஏன்னா இங்க எத்தனை எக்ஸஸ்க்குன்னா 2 எக்ஸ் இருக்கு. அதுல ஒரு எக்ஸ் வெளியில எடுத்துட்டோம்னா இப்போ ஒரு எக்ஸ் உள்ளுக்கு எழுதிக்கணும். இருந்ததே 9. அந்த 9 பொதுவாக வெளில எடுத்துட்டோம்னா இங்க உள்ளுக்கு நம்பர் எதுவும் வராது. அடுத்து 81. 81ல இருந்து 9 வெளியில எடுக்கணும்னா என்ன அர்த்தம்னா கழிக்க கூடாது. 81ல இருந்து கழிச்சு 72ன்னு சில பேர் போட்டுருவாங்க, அது தப்பு. பொதுவா வெளியில எடுக்கிறோம்னா என்ன அர்த்தம்னா வகுக்கணும். அப்ப 81 9ஆல் வகுத்தா என்னன்னா 99 81. நம்ம 81ல எத்தனை 9 இருக்குன்னா 9 இருக்கு. இந்த எக்ஸை வெளியில எடுத்தாச்சு. அப்ப இங்க எதுவும் இருக்காது. இப்ப வெறும் 9 மட்டும்தான் இருக்கு. அவ்வளவுதான், இதை காரணிப்படுத்தியாச்சு. அதே மாதிரி பகுதி வந்து x³ + 8x² - 9x. இதுலயும் என்ன இல்லைன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்துச்சுன்னா என்னன்னா நம்ம முப்படி கோவையை வந்து காரணிப்படுத்துதல் 9th படிச்சுக்கோம். அந்த முறையில காரணிப்படுத்தலாம். ஆனா இதுல வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லாதனால பொதுவாக தான் வெளியில எடுக்கணும். இப்போ இதுலயும் எக்ஸ் இருக்கு, இதுலயும் எக்ஸ் இருக்கு, இதுலயும் எக்ஸ் இருக்கு. அப்ப எக்ஸை பொதுவாக வெளில எடுக்கலாம். நம்பர் எதுவும் பொதுவாக வெளியில இல்லை. இதுல 8 இருக்கு, இதுல 9 இருக்கு, இதுல நம்பரே இல்லை. அதனால கான்ஸ்டன்ட் டேர்ம் பொதுவாக வெளில எடுக்க முடியாது. இங்க 9 கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளியில எடுத்தோம். ஆனா அதே மாதிரி இங்க எடுக்க முடியாது. எக்ஸை மட்டும் தான் எடுக்க முடியும். அப்ப எக்ஸை பொதுவாக வெளியில எடுத்துட்டோம்னா x³ இருந்து ஒரு எக்ஸை வெளில எடுத்துட்டோம்னா மீதி x² இருக்கும். இந்த மாதிரி 8x² இருந்து ஒரு எக்ஸை வெளில எடுத்துட்டோம்னா மீதி ஒரு எக்ஸ் இருக்கும், அதாவது 8x. 9xல இருந்து எக்ஸை வெளியில எடுத்துட்டோம்னா இருந்ததே ஒரு எக்ஸ், அந்த எக்ஸையும் வெளியில எடுத்துட்டோம்னா -9 மட்டும்தான் இருக்கும். இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணலாம்னா இதை இன்னும் கொஞ்சம் காரணிப்படுத்தலாம். இது வந்து என்னன்னா இருபடி கோவை. x² டேர்ம் இருக்கு, எக்ஸ் டேர்ம் இருக்கு, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு. அப்ப 9th படிச்ச மாதிரி காரணிப்படுத்தணும். எப்படி காரணிப்படுத்தணும்னா இங்க x² கேள்வி என்ன இருக்குன்னு 1. இங்க லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னன்னா -9. ரெண்டையும் இருக்கணும்னா 1 × -9 -9. இப்போ இங்க எக்ஸோட கேள்வி என்னன்னா எக்ஸை மறைச்சிட்டா என்ன தெரியுதோ அதான் எக்ஸோட கேள்வி. என்ன தெரியுது? +8. அப்ப பெருக்குனா 9, கூட்டினாலும் கழிச்சாலும் என்ன வரணும்னா 8 வரணும். அப்போ 9 9. இப்ப குறி அட்ஜஸ்ட் பண்ணும். இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அப்ப பெரிய நம்பர் வந்து பிளஸ், சின்ன நம்பர் வந்து மைனஸ். இப்ப பிளஸ் × மைனஸ் மைனஸ் 9 1 9. +9ல இருந்து -1 கழிச்சோம்னா +8. இந்த வேரியபிளோட பேர் என்னன்னா எக்ஸ். அதை வந்து பகுதியில் எழுதிக்கணும். அதே மாதிரி இங்கேயும் பகுதியில் எழுதிக்கணும். இதுக்கப்புறம் இதை எப்படி எடுத்து எழுதணும்னா x + 9 x - 1ன்னு எடுத்து எழுதணும். அப்ப x இன்ட்டு எப்படி எழுதலாம்னா x + 9 பகுதி அப்புறம் தொகுதி. அது மாதிரி பகுதி வந்து x, தொகுதி வந்து -1. இப்போ இதையும் காரணிப்படுத்தியாச்சு. இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை எடுத்து எழுதிக்கணும். கொடுத்துருக்க கொஸ்டின் என்னன்னா 9x² + 81x / x³ + 8x² - 9x = இதை காரணிப்படுத்தின ஆன்சர் வந்து என்னன்னா 9x × x + 9 இதை காரணிப்படுத்தின ஆன்சர் என்னன்னா x × x + 9 × x - 1. இந்த x + 9 இந்த x + 9 என்ன கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி என்ன ஆகுன்னா 9/x - 1. இதுதான் வந்து இதனுடைய எளிய வடிவம். இது ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன். அதே மாதிரி தான் ஃபோர்த் சப்டிவிஷன். இப்போ இங்கே வேரியபிளோட பேர் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான், இங்கே வேரியபிளோட பேர் பின்னு கொடுத்துருக்கான். அவ்வளோதான். மீதியெல்லாம் அதே மெத்தடு தான். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன்ல தொகுதியில் என்ன இருக்குன்னா p² - 3p - 40ன்னு இருக்கு. இப்போ இதையும் காரணிப்படுத்தணும். இப்போ p² கெழு ஒண்ணுமே இல்லைன்னா 1 1யும் -40 இருக்குன்னா -40. பியோட கெழு பார்க்கணும். பியை மறைச்சிட்டா என்ன தெரியுதுன்னா -3. அப்ப -3 பெருக்குனா 40, கூட்டினாலோ கழிச்சாலோ வந்து என்ன வரணும்னா 3 வரணும், -3. அப்ப அந்த நம்பர் 2 நம்பர் என்னன்னா 8 5 40.
இப்போ இது மைனஸ் இது மைனஸ்னா பெரிய நம்பர் வந்து மைனஸ், சின்ன நம்பர் வந்து ப்ளஸ். இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 8×5 40. மைனஸ் 8 ப்ளஸ் 5 கொடுத்தோம்னா -3. இந்த வேரியபிளோட பேர் வந்து பி. இப்போ பின்னு எழுதிக்கணும், இங்கேயும் பின்னு எழுதிக்கணும். இதுக்கப்புறம் இதை எப்படி எடுத்து எழுதணும்னா ஃபர்ஸ்ட் பகுதி அப்புறம் தொகுதி. பகுதியில் என்ன இருக்குன்னா பி, தொகுதியில் -8. அதே மாதிரி இதில் பகுதியில் வந்து பி, தொகுதியில் வந்து +5 தான் இருக்கு. அடுத்து இதில் இருக்கிற பகுதி எடுத்துக்கணும். பகுதி வந்து என்னன்னா 2p³ -24p² + 64p. இப்போ இது வந்து என்னன்னா முப்படிக்கோவை. அதே மாதிரி p³ டேர்ம் இருக்கு, p² டேர்ம் இருக்கு, p டேர்ம் இருக்கு. கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்துச்சுன்னா நம்ம 9th படிச்ச மாதிரி முப்படிக்கோவை காரணிப்படுத்தல் மாதிரி காரணிப்படுத்தணும். ஆனா இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லைன்னா பொதுவா ஏதாவது வெளியில எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். இதுவும் 2ஆல் வகுப்படும், இதுவும் 2ஆல் வகுப்படும், இதுவும் 2ஆல் வகுப்படும். இதுலயும் பி இருக்கு, இதுலயும் பி இருக்கு, இதுலயும் பி இருக்கு. அப்ப 2p வந்து காமனா வெளில எடுக்கணும். இதுல இருந்து 2 பிரிச்சு p³ இருந்து ஒரு p பிரிச்சு அப்ப மீதி என்ன இருக்குன்னா உள்ளுக்குள்ள p² இருக்கும். அது மாதிரி 24ல இருந்து 2 வெளில எடுத்தா 22ன்னு போடக்கூடாது. பொதுவா வெளில எடுக்கணும்னா வகுக்கணும். அப்ப 24 2ஆல் வகுத்தா அவ்வளோனா 12. இங்க எத்தனை p இருக்குன்னா 2p இருக்கு. அதுல ஒரு p வெளில போச்சுன்னா மீதி ஒரு p இருக்கும். அப்ப -12p. அதே மாதிரி 64ல இருந்து 2 பொதுவா வெளில எடுக்கணும். எடுத்தோம்னா 62ன்னு போட்டக்கூடாது, வகுக்கணும். 64 2ஆல் வகுத்தோம்னா 32. இந்த ஒரு பையும் வெளியில எடுத்தாச்சு. அப்ப வெறும் 32 மட்டும்தான் வரும். இதுக்கப்புறம் என்னன்னா இது பில வந்து ஒரு இருபிடிக்கோவை. இதை வந்து என்ன பண்ணா இதே மாதிரி என்ன பண்ணா காரணிப்படுத்தணும். எப்படி காரணிப்படுத்த போறோம்னு பாருங்க. இங்க p² கேள்வி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா இருக்கும். 1 இந்த லாஸ்ட் நம்பர் இருக்குன்னா 1 × 32 32. இப்போ பியோட கேள்வி என்ன இருக்குன்னா -12. பெருக்குனா 32 கூட்டினாலும் கழிச்சாலும் என்ன வரணும்னா 12 வரணும். அப்ப அந்த 2 நம்பர் வந்து என்னன்னா 8 4. 8 4 32, 8 4 கூட்டினா 12. ஆனா இது பிளஸ் இது மைனஸ் அப்படின்னா ரெண்டுமே மைனஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 8 4 32 -8 -4 கூட்டினா -32. இப்போ இங்க வேரியபிளோட பேர் என்னன்னா பி. அப்ப பகுதியில பி எழுதிக்கணும், இங்கேயும் பகுதியில பி எழுதணும். இது எப்படி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் பகுதி அப்புறம் தொகுதி p -8ன்னு எடுத்துடணும். இப்போ இங்க ஆல்ரெடி வெளியில 2pன்னு இருக்கு. இதை காரணிப்படுத்தினா ஃபர்ஸ்ட் என்ன ஆன்சர்னா p -8. அது மாதிரி இதை காரணிப்படுத்தினோம்னா p -4. இப்போ இது எல்லாத்தையும் காரணிப்படுத்தியாச்சு. இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை எடுத்து எழுதிக்கணும். கொடுக்குற கொஸ்டின் எடுத்தோம்னா இப்போ இதை காரணிப்படுத்திருக்கோம். இந்த காரணிப்படுத்தணும் ஆன்சர் இங்கே இருக்கா, அதை எடுத்து எழுதிக்கணும். p -8 × p + 5 பை இதை காரணிப்படுத்தின ஆன்சர் இங்கே இருக்கு, அதை எடுத்து எழுதிக்கணும். என்ன இருக்குன்னா 2p × p -8 × p -4. இப்போ இங்கே ஒரு p -8 இருக்கு, இங்கே ஒரு p -8 இருக்கு. அப்போ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி தொகுதியில் என்ன இருக்குன்னா p + 5. பகுதியில் என்ன இருக்குன்னா 2p × p -4. இதுதான் வந்து என்னன்னா இந்த விகிதம் இருக்கோவையே சுருக்கனா கிடைக்கக்கூடிய ஆன்சர். அதுதான் வந்து என்னன்னா எளிய வடிவிற்கு சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே இதை வந்து சுருக்க முடியாது. இப்போ இதுதான் வந்து ஆன்சர். தேங்க்ஸ் டு வாட்சிங்.